இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே மதிப்பு மிக்கவர்களாக, மற்றவர்கள் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் சுயமதிப்பு இருக்கிறது. நம்மை யார் என்று அடையாளம் காட்டுவதில் நமது குடும்பம் முக்கிய பங்காற்றுகிறது. எனவே சுயமதிப்பு நமது குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து வளர்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நமக்கு எத்தகைய இடமும் மதிப்பும் தரப்படுகிறது என்பதும், உறவினர்கள் நம் மீது எத்தகைய மதிப்பு வைத்துள்ளார்கள் என்பது மிக முக்கியமானது. சுயமதிப்பானது தெளிவான முடிவெடுக்க நமக்கு உதவி செய்கிறது. நம் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கடிகளின் போது இந்த சுயமதிப்பு நமக்கு உதவிக்கரம் தந்து அவற்றிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பெற்றோர் மட்டுமின்றி சுயமதிப்பு உருவாக நம்மை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்கும் ஆசிரியர்களும் அதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். உதவாக்கரை என்ற மாதிரியிலான மதிப்பீட்டை குழந்தைகள் மீது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திணிக்கும் போது அந்த குழந்தைகள் தாங்கள் தகுதியற்றவர்கள் என்ற உணர்வோடு வளர ஆரம்பிக்கிறார்கள். அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கு தடையாக அமைகிறது என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். நமது சுயமதிப்பை வளர்த்து கொள்ள நிறைய வழிகள் இருக்கின்றன. நம்மை நாமே மதிக்காது போனால் பிறர் நம்மை எப்படி மதிப்பார்கள்? எனவே நமது நல்ல குணங்களை விட்டு கொடுக்காமல் முதலில் நம்மை நாம் மதிக்க பழக வேண்டும். நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய நல்ல குணத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக நிற்கும் போது நமது சுயமதிப்பு கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்வோம். நமக்கு ஏற்படும் தோல்விகளை கண்டு பயந்து விடாமல் தொடர்ந்து சாதனை புரியும் நோக்கு இருப்பின் உள்ளத்தில் பெருமிதம் பொங்கி வழியும். அப்போது சுயமதிப்பு மிகுந்திருக்கும். வெற்றி பெறும் போதும் சாதிக்கும் போதும் நம்மை பற்றி நாம் மேன்மேலும் உயர்வாக எண்ணக்கூடிய குணம் உருவாகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் பிறர் மத்தியில் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும். இதனால் நாம் பயனுள்ளவர்கள் என்ற எண்ணம் ஏற்படும். மற்றவர்களை பாராட்டும் பண்பு இருப்பின் அது நமது சுயமதிப்பை வளர்த்தெடுக்கும். எனவே இது போன்ற நல்ல குணங்களை நமதாக்கி நமது சுயமதிப்பை காத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். சந்திரசேகரன் ஏதாவது செயலில் ஈடுபட்டால் அது சரிவர நடைபெறாது என்பது அவன் தாத்தாவின் நம்பிக்கை. அவன் எடுத்த காரியம் உருப்படாது என்று அவனிடம் மட்டுமல்ல பிறரிடமும் கூறுவார். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிக்க இயலாதவனாகவே சந்திரசேகரனை பலரும் பார்த்தார்கள். பெரியவர்களின் பலரது இந்த மதிப்பீடு சந்திரசேகரனின் சுய மதிப்பீட்டு தன்மையை பாதித்தது. தன்னிடம் பிறர் கருதுவது போல இயலாமை, கடமையை சரிவர நிறைவேற்ற முடியாத தன்மை மேலோங்கி இருப்பதாக தன்னை பற்றிய மதிப்பீட்டுக்கு அவன் வந்துவிட்டான். இது அவனுடைய எதிர்கால வாழ்க்கை பாதையில் அவனது வளர்ச்சிக்கு பெருந்தடையாக அமைந்தது. எனவே தாழ்வான மதிப்பீடுகளை குழந்தைகளிடம் ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்வோம். அவர்களின் வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கொண்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் சுய மதிப்பை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. இன்று நீங்கள்
இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இன்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்று. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைக்கழித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தாத்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே
கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன்.
விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34, இறை வார்த்தைகள் 1, 8 மற்றும் 16 முதல் 19 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது: மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர், மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நமது வாழ்வை மாற்றியமைக்கவும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 16 புனித பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே. பிரான்ஸ் நாட்டின் அமெட்டஸ் பகுதியில் வாழ்ந்த யோவான் பேப்டிஸ்ட் லாப்ரே பார்பா கிரசன்சிரே பெற்றோருக்கு கிபி 1748 ஆண்டு மார்ச் 25 பிறந்தார் பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே. இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு டிராப்சேட்ஸ், கத்தூசியன்ஸ், சிஸ்டர்சியன்ஸ் போன்ற துறவற சபைகளில் முயற்சி செய்ய அனைத்து சபைகளும் இவரை ஏற்க மறுத்தது. கிபி 1770 ஆண்டுகளில் ஐரோப்பிய நாட்டிலுள்ள திருத்தலங்களுக்கு திரு யாத்திரையாக சென்ற லாப்ரே ஒவ்வொரு திருத்தலத்திலும் தன் இறைவனுக்காக ஜெபம் செய்தார். கிபி 1774 ஆண்டு ரோமைக்குச் சென்ற இவர் அங்கிருந்த ஆதரவற்றோருக்கும் எளியோருக்கும் உதவிகள் செய்து அவர்களின் பாவங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார். எப்பொழுதும் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரோடு இணைந்திருந்த லாப்ரே சாலையோரங்களில் வீடின்றி வாழ்பவர்களுக்கும் பிச்சை எடுத்து வாழ்பவர்களுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியிலும் திருப்பலியில் பங்கு பெறுவதிலும் ஆர்வத்தோடிருந்த லாப்ரே ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஆண்டவரை தியானித்து ஜெபித்தார். சமூகத்தின் அடித்தட்டு மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே கிபி 1783 ஆண்டு ஏப்ரல் 16 இறைப்பதம் சேர்ந்தார். சுமார் 35 ஆண்டுகள் இறைவனோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்து சாமானிய மக்களுக்கு உதவிகள் செய்த பெனடிக்ட் ஜோசப் லாப்ரேவினை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1881 ஆண்டு டிசம்பர் 8 புனிதராக உயர்த்தி திருமணம் ஆகாத ஆண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீடின்றி சாலையோரங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இயேசுவே வாழ்க என்ற ஜெபத்தை 50 முறை ஜெபித்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார், நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம். இந்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நமது திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களது திருத்தந்தை அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணை வாரும். இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை எம் திருத்தந்தை அவர்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா